நகைக்கடன் வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? நீங்க மாசம் மாசம் பணம் கட்டிட்டே இருப்பீங்க, ஆனா அசல் மட்டும் குறையவே குறையாது. இந்த பிரச்சனை இருக்கா? பழைய சிஸ்டம்ல என்ன பிரச்சனைனா நம்மால வட்டிய மட்டும்தான் கட்ட முடிஞ்சது. அதனால அசல் தொகை அப்படியே நிக்கும். நகைய மீட்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ இந்த புது சிஸ்டம் எப்படி எல்லாத்தையும் மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா இப்போ ஆர்பிஐ இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்வு தான் இஎம்ஐ. உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம ஹோம் லோன், கார் லோன் மாதிரி இனி நகை கடனுக்கும் மாசா மாசம் இஎம்ஐ கட்டலாம். இந்த புது ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கடன் அடைக்க ஒரு கரெக்டான டைம்லைன் கிடைக்கும். இதோட பெரிய பெனிஃபிட் என்னன்னா உங்க நகை ஏலத்துக்கு போறத ஈஸியா தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஏலம் விடுற முறையிலயும் சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம நிதியமைச்சர் கடன் கொடுக்கறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்திருக்காங்க. இனிமே ஏலம் நடத்தணும்னா கடன் கொடுத்தவங்க இந்த புது ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, அப்ப இந்த 2 மாற்றத்தால உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கடனை அடைக்க ஒரு தெளிவான பிளான் இருக்கு. உங்களுக்கும் பாதுகாப்பு அதிகம். அப்போ இந்த புது ரூல்ஸ் நகைக்கடனை எல்லாருக்கும் ஒரு சேஃபான ஆப்ஷனா மாத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?